أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وبالحق أنزلناه وبالحق نزل وما أرسلناك إلا مبشرا ونذيرا. இந்த குர்ஆனை நாம் சத்தியத்துடனேயே இறக்கி அருளினோம். அது சத்தியத்துடன் தான் இறங்கியுள்ளது. மேலும் நபியே, நாம் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கும் ஏற்றுக்கொள்ளாதோருக்கு எச்சரிக்கை செய்வதற்குமே அன்றி வேறு எதற்காகவும் அனுப்பவில்லை. قرآنا فرقناه لتقرأه على الناس على مكث ونزلناه تنزيلا. நாம் இந்த குர்ஆனை எதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி அருளினோம் எனில், நீர் இதனை மக்களுக்கு நிறுத்தி நிறுத்தி ஓதி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். மேலும் இதனை நாம் படிப்படியாக சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு இறக்கி வைத்தோம். قل آمنوا به أو لا تؤمنوا إن الذين أوتوا العلم من قبله إذا يتلى عليهم يخرون للأذقان سجدا. நபியே, இவர்களிடம் கூறிவிடும், இதனை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, இதற்கு முன்பு ஞானம் வழங்கப்பட்ட மக்களிடம் இது ஓதி காட்டப்பட்டால் அவர்கள் முகங்குப்புற சஜிதாவில் வீழ்கிறார்கள். ويقولون سبحان ربنا إن كان وعد ربنا لمفعولا. மேலும் தூய்மையானவன் எங்கள் இறைவன், அவனுடைய வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற வேண்டியிருந்தது என்று கூறுகின்றார்கள். ويخرون للأذقان يبكون ويزيدهم خشوعا. அழுத வண்ணம் முகங்குப்புற விழுகின்றார்கள். இதனை செவிமடுப்பது அவர்களின் இறையச்சத்தை இன்னும் அதிகப்படுத்தி விடுகின்றது.